அனைவருக்கும் வணக்கம். பசியை ஏற்படுவதில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும். ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும். நெஞ்சில் சளி கட்டிக்கொண்டு மூச்சு விட சிரமப்படுபவர்களும், சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வயிற்று வலி வந்தவர்களுக்கும் கூட ஏலக்காய் நல்ல மருந்தாக அமையும். ஏலக்காயை மென்று சாப்பிட்டாலே குத்திருமல், தொடர் இருமல் குறையும். வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கும் ஜீரண உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சனை தான் காரணம். எனவே வாய் துர்நாற்றத்தை போக்க ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வரலாம். சாப்பிடும் உணவு வகைகளில் சிறிது ஏலக்காயை சேர்த்துக் கொள்வது நல்லது. அதிகமாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. ஏலக்காயை பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டால் நரம்பின் பலம் கூடும். கண் பார்வை அதிகரிக்கும். ஏலக்காயை பொடியாக்கி துளசி சாற்றுடன் கலந்து உட்கொண்டால் வாந்தி நிற்கும். 4 ஏலக்காய், 1 துண்டு சுக்கு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து நீர் விட்டு கொதிக்க வைத்து பருகினால் வறட்டு இருமல், தொண்டை வலி தீரும். 4 ஏலக்காய், 1 கைப்பிடி நாவலிலை சேர்த்து அரைத்து ஆட்டுப்பாலில் கலந்து சாப்பிட்டால் செரிமானமின்மை, சீதக்காதி தீரும். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, வெற்றிலை காம்பு ஆகியவை பால் விட்டு அரைத்து சூடாக்கி நெற்றியில் 10 போட்டால் தலைவலி, சளி விலகும். வாசனை பொருட்களின் அரிசி என்று வர்ணிக்கப்படுவது ஏலக்காய். சமையலில் வாசனைக்காக சேர்க்கப்படும் ஏலக்காய் அசைவ உணவுகளுக்கு கூடுதல் சுவை சேர்க்கக்கூடியது. ஏலக்காயில் காணப்படும் எளிதில் ஆவியாகும் எண்ணெய்களான ஃபோர்னியோல், கேம்பர், ஃபைனின், கியமுலின், கெரியோஃபில்லன், கார்போன், யூகோலிப்டோல், டெர்பினின், சேபினின் ஆகியவற்றின் காரணமாக அதில் அரிய மருத்துவ குணங்கள் நிரம்பி உள்ளன. குழந்தைகளுக்கு வாந்தி ஏற்பட்டால் 2 ஏலக்காய்களை பொடியாக்கி அந்த பொடியை தேனில் குழைத்து குழந்தையின் நாக்கில் 3 வேளை தடவினாலே போதும், வாந்தி உடனே நின்றுவிடும். ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பில் அவதிப்படும் குழந்தைகளுக்கும் ஏலக்காய் தகுந்த நிவாரணம் தருகிறது. 4-5 ஏலக்காய்களை நெருப்பில் போட்டு அந்த புகையை குழந்தைகள் சுவாசித்தாலே மூக்கடைப்பு உடனே திறந்து கொள்ளும். மன அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் ஏலக்காய் டீ குடித்தால் இயல்பு நிலைக்கு வருவார்கள். டீ தூள் குறைவாகவும் ஏலக்காய் அதிகமாகவும் சேர்த்து டீ தயாரிக்கும் போது வெளிவரும் இனிமையான நறுமணத்தை நுகர்வதாலும், அந்த டீயை குடிப்பதால் ஏற்படும் புத்துணர்வை அனுபவிப்பதாலும் மன அழுத்தம் சட்டென்று குறைகிறது. நாவறட்சி, வாயில் உமிழ்நீர் ஊறுதல், வெயிலில் அதிகம் வியர்ப்பதால் ஏற்படும் தலைவலி, வாந்தி, குமட்டல், நீர்ச்சுருக்கு, மார்புச்சளி, செரிமான கோளாறு ஆகிய பிரச்சனைகளுக்கு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றாலே நிவாரணம் பெற முடியும். அதே நேரம் ஏலக்காயை அதிகமாக அடிக்கடி வாயில் போட்டு மெல்லுவது நல்லதல்ல. சிலருக்கு வெயிலில் அதிகம் அலைந்தால் தலை சுற்றல், மயக்கம் ஏற்படும். இதற்கு 4-5 ஏலக்காய்களை நசுக்கி அரை டம்ளர் தண்ணீரில் கஷாயமாக காய்ச்சி அதில் சிறிது பனிவெல்லம் போட்டு குடித்தால் தலை சுற்றல் உடனே நீங்கும், மயக்கமும் மறைந்துவிடும். விக்கலால் அவதிப்படுபவர்கள் 2 ஏலக்காய்களை நசுக்கி அத்துடன் 4-5 புதினா இலைகளை போட்டு அரை டம்ளர் தண்ணீரில் நன்கு காய்ச்சி வடிகட்டி மிதமான சூட்டில் இந்த கஷாயத்தை குடித்தாலே போதும், விக்கல் நின்றுவிடும். வாயு தொல்லையால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காயை நன்கு காய வைத்து பொடியாக்கி அந்த பொடியில் அரை டீஸ்பூன் எடுத்து அரை டம்ளர் தண்ணீரில் கொதிக்க விட வேண்டும். உணவு உட்கொள்வதற்கு முன்பதாக இந்த ஏலக்காய் தண்ணீரை குடித்தால் வாயு தொல்லை உடனே நீங்கிவிடும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.